3 விஷயத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். ஒன்று, ஆமா சரிதான் சரிதாம்மா சரிதாம்மான்னு சொல்லி அது ஒரு மந்திரம். அம்மா சொன்னாங்கல்ல, ஒரு வைரத்தை எப்படி வைப்பீங்க, அது மாதிரி அவர்களுடைய மனைவி வைரம் தான். இந்த மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் என் மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன் ஆனேன். கனிவான மனம் கொண்ட நீங்கள் எவ்வாறு கனியில் உள்ள வாழ்க வளமுடன். குடும்ப அமைதிக்கு வித்தான பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம். பெண்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்மா. டாக்டர் அம்மா சொன்னாங்க 40 வயசு 60 வயசுன்னு சொல்லிட்டு. அப்படியா? அதை ஏன் மேடம் சொல்றீங்க? எங்க வீட்டுல இப்போ யோகாவுக்கு வராது முன்னாடி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு எங்க பெரிய மாமன் பொண்ணு பேர் ஜோதி. ஏன்டா என்ன கல்யாணம் நீங்க அவனை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியே ஆகிப்போச்சு. அது மாதிரி இப்போ மனைவிக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் 40 60 ஒரு வேளை எங்களை வச்சுட்டு தான் சொன்னீங்க தெரியல. ஏன்னா இவங்க 40 நான் 60. இதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட நான் எப்படி போகிறேன்னா 3 விஷயத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். ஒன்று, ஆமா சரிதான் சரிதாம்மா சரிதாம்மான்னு சொல்லி அது ஒரு மந்திரம். ஒரு 40 வயசு வரைக்கும் நீங்க மனைவிய குழந்தையா பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களோட 60 வயசுல அவங்க உங்களை குழந்தையா பாத்துப்பாங்க. இல்ல வச்சுக்கோங்க, இப்ப என்னெல்லாம் பண்றீங்களோ நாங்க நோட் பண்ணிட்டே இருக்கோம். அப்புறமா சொல்லுவோம் என்னென்ன பண்ணீங்க. ஏன்னா இதை பேஷன்ஸ் என்கிட்ட வரும்போதுமா உனக்கு தெரியாது, வரும்போதெல்லாம் என்ன ஆட்டம் தெரியுமா, இப்ப பாருமா. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த 40 வயசு வரைக்கும் ஒய்ஃபை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா 60 வயசுல வாழ்க்கை நீங்க குழந்தையா இருப்பீங்க, நாங்க எல்லாரும் சம சூப்பரா பார்த்துப்போம். அது மட்டும் தான்